அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பாடல்களை அழகாக வழிநடத்தி வருகின்ற பேராயர் அம்மா அருட்பணி இந்திராபால் அவர்களே, பேராயத்தின் செயலர் அருட்பணி அகஸ்டின் பிரேம்ராஜ் அவர்களே, மத்திய வட்டாரத்தினுடைய தலைவர் அருட்பணி ஜான் சாலமன் அவர்களே, நற்செய்தி பணி வாரியத்தினுடைய இயக்குநர்கள் அருட்பணி ரத்தனசாமி அவர்களே, இணை இயக்குநர்கள் அருட்பணி ரவி நேசகுமார் அவர்களே, அருட்பணி சாம்சன் ராஜ்குமார் அவர்களே, திருமிகு பி எபினேசர் அவர்களே, பேராய கல்வி அலுவலர் டாக்டர் வி ராஜு அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த குருசேகரத்தினுடைய ஆயர் திருவாளர் அருட்பணி தேவ இரக்கம் அவர்களே, ரேச்சல் தேவ இரக்கம் அவர்களே, பிரின்ஸ் ஜெபக்குமார் செயலர் அவர்களே, சௌரிராஜன் பொருளர் அவர்களே, போடப்பாறையினுடைய இறை மக்களிலே இங்கிருந்து எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டிருந்த ராஜா அவர்களே, செல்வம் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, அசோக் அவர்களே, போடப்பாறை ஊழியர்களே, மூப்பர்களே மற்றும் சபை மக்களே, இங்கு இந்த கன்வென்ஷனிலே திரளாக வந்து கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை ஆயர் தோழர்களே, செயலாளர் பொருளாளர் அவர்களே, தாளாளர்களே, தலைமை ஆசிரியர்களே, டீக்கன்மார்களே, பயிற்சி ஆயர் அவர்களே, ஷோலிங்கர் குருசேகரம் இறை மக்களே, ஏபிஎம் தெலுங்கு வட்டாரத்தினுடைய அனைத்து உடன்பிறப்புகளே, விசுவாச உறவுகளே, உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசுவின் திருப்பெயரிலே வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். சிறப்பாக இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். செயலர்கள் ஜெபித்த வண்ணமாக மறுரூப மலையின் அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கத்தை நினைவுபடுத்துகின்ற ஒரு நாள். இயேசுவே இரட்சகர், இயேசுவே விடுதலையாளர், இயேசுவே மீட்பர். எனவே இந்த போடப்பாறை மலை கோயில் இயேசுவே இரட்சகர் சொல்லுங்க என்கின்ற பெயரோடு இனிமேல் இது பயணிக்கும்படியாக நான் அன்போடு அழைக்கிறேன். இயேசுவே இரட்சகர். இந்த நாள் நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியான நாள் என்று சொன்னால், இது 5வது கன்வென்ஷன் கூடுகை. எல்லா கன்வென்ஷன் கூடுகைகளும் பிரம்மாண்டமாக 3000 பேருக்கு குறையாமல் வந்து அவர்கள் எல்லோரும் பங்கேற்று சென்றார்கள். 5 கன்வென்ஷன் கூடுகையிலும் போடப்பாறை சற்று வித்தியாசமான கன்வென்ஷன் கூடுகை. இயற்கையாகவே மணலிலே மேடை அமைத்து ரொம்ப இதெல்லாம் பண்படுத்தி நீங்கள் அமர்வதற்கான பணிகள் செய்யப்பட்டு அலங்கரித்து, இது 5 கன்வென்ஷன் கூடுகையிலும் இது வித்தியாசமான சிறப்பான ஒரு கன்வென்ஷன் கூடுகை. எனவே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். முதலாவது கன்வென்ஷன் கூடுகையிலே சிலுவையும் சூழமைவும் என்கின்ற தலைப்பிலே நாங்கள் சிந்தித்தோம். 2வது கன்வென்ஷன் கூடுகையிலே சிலுவையும் பேதுருவும் என்ற தலைப்பில் சிந்தித்தோம். 3வது கன்வென்ஷன் கூடுகையிலே
சிலுவையும் பள்ளத்தாக்கும் என்கின்ற செம்பொருளிலே சிந்தித்தோம். நான்காவது கன்வென்ஷன் கூடுகையிலே சிலுவையும் மனமாற்றமும் என்று நாங்கள் சிந்தித்தோம். இந்த நாளிலே சிலுவையும் அமைதியும், கிராஸ் அண்ட் பீஸ். அமைதியற்ற ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழமைவு. அமைதி என்று பேசுகின்ற பொழுதெல்லாம் போர் அற்ற ஒரு சூழமைவு கிடையாது, அல்லது போராட்டங்கள் இல்லாத ஒரு சூழமைவை அது குறிப்பது கிடையாது. அமைதி என்பது நிலையான நிரந்தரமான கூட்டு வாழ்வின் அமைதி என்பதை நாம் உணர வேண்டும். சிலுவையை பல கோணங்களிலே பார்ப்பது நமக்கு வழக்கம். ஆனால் சிலுவை நம்முடைய வாழ்விலே அமைதியின் அடையாளமாக, அறைகூவலின் அடையாளமாக, சவால்களின் அடையாளமாக, போராட்டங்களின் அடையாளமாக, நீதியின் அடையாளமாக, நியாயத்தின் அடையாளமாக சிலுவையை பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவேதான் இந்த சிலுவை இன்றைக்கும், இந்த நாள் வரைக்கும் இந்த சிலுவை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. மலையின் மேலே ஒரு அழகான சிலுவையை நாம் பார்க்கின்றோம். நமக்கு எதிரே பின்னே இருக்கக்கூடிய அலங்காரத்திலே சிலுவையை பார்க்கின்றோம். இந்த சிலுவையை பார்க்கின்ற பொழுதெல்லாம் ஒரு மனிதன், இதை விடவா எனக்கு பிரச்சனை வந்துற போது, இதை விடவா எனக்கு போராட்டம் வந்து விடுகிற போது, இதை விடவா எனக்கு பயங்கள் என்னை தாக்கப் போகிறது. சிலுவை எல்லாவற்றுக்கும் ஒரு விடை. உங்களுடைய மனக்குழப்பங்கள், வியாதிகள், வியாகுலங்கள், வலிகள், கஷ்டங்கள், கண்ணீர், கவலை, துக்கம், துயரம், அமைதியின்மை, பல பிரச்சனைகளுக்கு இந்த சிலுவை தான் நம் அனைவருக்கும் விடையாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே இந்த சிலுவை ஒரு கொலை கருவியாக, ஒரு மனிதனுக்கு தூக்கில் இடப்படக்கூடிய ஒரு கருவியாக பார்க்கப்பட்டது. ஆனால் இதே சிலுவைதான் கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று வரலாற்றையே பிரிக்கிறது. எனவே இந்த சிலுவை இல்லை என்று சொன்னால் வரலாறு இல்லை. இந்த சிலுவை அப்படிப்பட்டதான ஒரு வரலாற்றை கொடுக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அத்தியாயம் 18வது வாக்கியத்தை படிக்கின்ற பொழுது, படிங்க. சிலுவை பற்றிய உபதேசம் பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு, கெட்டு போகிறவர்களுக்கு, மீட்பின் அனுபவம் இல்லாதவர்களுக்கு எப்படி இருக்கா? பைத்தியமாய் இருக்கிறது, மடமையாய் இருக்கிறது. ஆனால் இந்த சிலுவையை பார்க்கின்ற பொழுதெல்லாம், இந்த சிலுவையை சொந்தமாக்கிக் கொள்கிறவர்களுக்கு இது கடவுளுடைய வலிமையாய் இருக்கிறது. யாருக்கு வலிமை? வலிமையற்றவர்களுக்கு வலிமை. The power for the powerless. நம்ம எல்லாருக்கும் இந்த சிலுவை வலிமையை கொடுக்கக்கூடியதாக, இந்த சிலுவையின் அடையாளம் வாழ்வை கொடுக்கக்கூடியதாக, இந்த சிலுவையின் உபதேசம் நமக்கு எல்லா நிலைகளிலும் துணிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 9:23 பேசுகிறார். 9:23 ஒருவர் என் பின்னே வர விரும்பினால் முதல் காரியம் என்ன பண்ணணும்? தன்னலம் துறக்கணும். தன்னலம் துறக்க வேண்டும், நம்மை வெறுக்க வேண்டும்.
பிறகு சிலுவையை எடுக்க வேண்டும், பிறகு பின்தொடர வேண்டும். எனவே இந்த சிலுவையின் வாழ்வு எல்லோருக்கும் அழைப்பை கொடுக்கிற வாழ்வு. இயேசுவை பின்பற்ற வேண்டுமே என்று சொன்னால் உன் வாழ்வு சிலுவையின் வாழ்வாக மாற வேண்டும். உன் வாழ்வு சிலுவையை சுமக்கக்கூடிய துணிவை பெறுகின்ற வாழ்வாக மாற வேண்டும். அது மட்டுமல்ல, அவரை பின்தொடருகின்ற வாழ்வாக மாற வேண்டும். யாரை விசுவாசி என்போம்? இயேசுவை படிக்கிறவர்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவை பிரதிபலிக்கிறவர்கள், இவர்களை விசுவாசி என்போம். அப்ப இயேசுவை படிக்கிறவர்கள் இயேசுவை பின்பற்றுவார்கள், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் இயேசுவை பிரதிபலிப்பார்கள், இயேசுவை பிரதிபலிக்கிறவர்கள் இயேசுவோடு வாழ்வார்கள். அதனால சிலுவை நம் அனைவருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கிறது. நாம் யாரும் சிலுவையை வணங்குவது கிடையாது, ஆனால் சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் இயேசுவை நாம் என்ன பண்றோம்? வணங்குகிறோம். எனவே இந்த சிலுவையின் வழிதான் நம்முடைய வழி. பல நேரங்களிலே இயேசுவை பின்பற்றி வந்தால் உங்களுக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் என்று பேச கேட்டிருக்கிறோம். இயேசு சாமியை உண்மையாக பின்பற்றுகிறவர்களுக்கு சிலுவைதான் கிடைக்கும். வாழ்க்கையே சிலுவையாகவும் சிலுவையே வாழ்க்கையாகவும் மாறும். எனவே நாம் அதில் தெளிவா இருக்கணும். பல நேரங்களில் நம்ம பார்ப்போம், சொல்லுவாங்க பயங்கரமான கஷ்டம், பயங்கரமான துன்பங்கள், என் வாழ்க்கையை சூனியமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, அவர்கள் இயேசு சாமியோடு நெருங்கி இருக்கிறாங்கன்னு தான் அடையாளம். புரியுதுங்களா? உனக்கு கண்ணீரே இருக்காது, உனக்கு கவலையே இருக்காது, அது ஒரு பக்கம். ஆனால் நீ ஆண்டவரிடம் நெருங்கி 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 வர 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 அடையாளம் என்னன்னா, துன்பங்கள் அதிகமாகி கொண்டே போகும். அதனால துன்பங்களை கண்டு அஞ்சாதவர்களாக, கலங்காதவர்களாக, அற்ப விசுவாசிகளாக நாம் வாழவே முடியாது. அப்ப நம்முடைய வாழ்விலே எப்படி நாம் வாழ வேண்டும், எதை நோக்கி ஓட வேண்டும் என்று சொன்னால், எபிரேயர் 12ஆம் அத்தியாயம் 1வது வாக்கியத்தை படிங்க. நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருக்கி இருக்கக்கூடிய பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். ரொம்ப அழகான ஒரு வாக்கியத்தை இங்கு எபிரேயர் ஆக்கியோன் தெளிவுபடுத்துகிறார். சிலுவையை நோக்கிய பயணம் இயேசுவை நோக்கிய பயணம். கிறிஸ்தவ வழி சிலுவையின் வழி, கிறிஸ்தவ வழி பாடுகளின் வழி, கிறிஸ்தவ வழி துன்பங்களின் வழி. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பின்பற்றி வர விரும்பினால் ஆப்ஷன் கொடுக்கிறார். வரியா? துணிச்சல் இருக்கா? துணிவு இருக்கா? வா, சிலுவை எடுத்துக்கோ. துணிச்சல் இல்லையா? அப்படியே போயிடு. எனவே அங்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்படுகிறது. வர விரும்பினால் தன்னலம் துறக்க வேண்டும், சுயநலம் அழிய வேண்டும், சுய முன்னில் சாக வேண்டும், கிறிஸ்து முன்னில் வாழ வேண்டும். அப்படி என்றால் சிலுவையை தூக்கிக்கோ, வா என்னை பின்பற்று. எனவே ரொம்ப தெளிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடனாக விரும்புகிறவர்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் இதுதான்.
நம்முடைய வாழ்விலும் கூட இந்த சிலுவை நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய அடையாள சின்னமாக மட்டுமல்ல, வலிமை இழந்திருக்கிற நமக்கு வலிமையின் சின்னமாக நாம் இதை பார்க்கிறோம். இந்த சிலுவையை பார்க்கின்ற பொழுதெல்லாம், இந்த சிலுவை குறித்து பேசுகின்ற பொழுதெல்லாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக இந்த சிலுவையிலே மாண்டார், இறந்தார் என்பதை நாம் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு இன்றைக்கு படிக்கப்பட்ட பகுதி மார்க் 4வது அத்தியாயம் 35 41. இந்த அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னாலே பிரச்சனை தான். செங்கடலை கடந்து அக்கறைக்கு செல்வதும் பிரச்சனை தான். யோர்தானை கடந்து அக்கறைக்கு செல்வதும் பிரச்சனை தான். கெனசரேத் கடற்கரையை கடந்து அக்கறைக்கு செல்வதும் பிரச்சனை தான். So crossing across, crossific is a terrible experience. Crossific experience is a terrible experience. இதை நான் சிலுவையோடு crossific என்று நான் சொல்லுகிறேன். எனவே crossing across, அக்கறைக்கு செல்லுகின்ற பொழுது பிரச்சனைகள் அதிகம். ஏனென்றால் கடல் எப்பொழுதுமே கயாஸை குறிக்கக்கூடிய ஒன்று, குழப்பத்தையும் போராட்டத்தையும் குறிக்கக்கூடிய ஒன்று. எனவே இந்த கடலில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே எப்பொழுதும் விசுவாசத்தை மையமாக கொண்ட ஒன்று. ஆண்டவரே நீரேயானால், பேதுரு சொல்றார், நான் உம்மிடத்தில் வரட்டுமா, வா, இல்லையா? பிறகு லூக்கா 5 படிக்கிறோம், ஆழத்திற்கு சென்று வலையை போடுங்கள். எனவே கடல் சம்பவங்கள் எல்லாமே நம்முடைய விசுவாசத்திற்கு வழி கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய சம்பவங்கள். இங்கே நாம் படிக்கிறோம் 13 மைல் அகலமான அந்த இடம், அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய இடம் 7 மைல் கடக்க வேண்டும். கிராசிங் அக்ராஸ், ஒரு கரையிலிருந்து அந்த கரைக்கு போவதற்கு 7 மைல், ஏறக்குறைய 150 அடி ஆழம், 700 அடி கடல் மட்டத்திற்கு கீழே, சுற்றிலும் மலைகள். எனவே இங்கே இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த கெனசரேத் கடற்கரை சீடர்களுக்கு அழைப்பு கொடுத்த ஒரு கடற்கரை. இந்த கெனசரேத் கடற்கரை மறுபடியும் பேதுருவை யோவான் 21 அவரோடு பேசி மறுபடியும் பேதுருவை ஊழியத்திற்கு அழைப்பு கொடுத்த ஒரு கடற்கரை. இந்த கெனசரேத் கடற்கரை சீடர்களுக்கு, முதற் சீடர்களுக்கு அழைப்பு கொடுத்த ஒரு கடற்கரை. இந்த கெனசரேத் கடற்கரை அற்ப விசுவாசிகளே என்று கடிந்து கொண்ட ஒரு கடற்கரை. எனவே இங்கு நாம் படிக்கின்ற பொழுது ரொம்ப தெளிவாக, வாருங்கள், come, let us cross across. எனவே Jesus Christ invites us to be part of all sufferings and struggles. Come. He very well knew that there's going to be a problem. அவருக்கு நல்லா தெரியும் கடக்கும் பொழுதே ஒரு பிரச்சனை வரப்போகுது. Because he is God. எனவே crossing across, அக்கறைக்கு செல்லுவோம் வாருங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலேயே சீடர்கள் ரொம்ப சந்தோஷமா போயிருப்பாங்க. ஆனால் அதுல என்ன கஷ்டம் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். எல்லா ஜனங்களையும் அனுப்பிடுறாங்க, நீங்க எல்லாம் போங்க. I want to spend time with my disciples. என்னுடைய சீடர்களோடு நான் தனித்து இருக்க வேண்டும், என்னுடைய சீடர்களோடு நான் சற்று பேச வேண்டும் என்று சொல்லி எல்லோரையும் அனுப்பிவிட்டு இவர்களை வாருங்கள் அக்கறைக்கு போவோம்.
எனவே இந்த அக்கறைக்கு இவர்கள் போகிறார்கள். போகின்ற வழியிலே அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் தான் இந்த அனுபவம். பல நேரங்களிலே மனிதர்கள் சரீர பிரகாரமாக தாக்கப்படுகிறார்கள் இல்லையா? சுகவீனங்கள், பலவீனங்கள், வியாகுலங்கள், இல்ல செட்பேக்ஸ் எல்லாம் வரும்பொழுது. இரண்டாவதாக மனிதர்கள் உணர்வு ரீதியாக இமோஷனலா தாக்கப்படுகிறார்கள். மூன்றாவதாக ஸ்பிரிச்சுவலா தாக்கப்படுகிறது. So there are physical, emotional and spiritual storms that come. இதை போல புயல்கள், சுழல் காற்றுகள் வாழ்விலே உன் சரீரம் ரீதியாக, உணர்வு ரீதியாக, உடல் ரீதியாக, உணர்வு ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, பக்திக்குரிய வழியிலே உன்னை தாக்கும். சுழல் காற்று, பலத்த காற்று அடிக்கும். உன் வாழ்க்கையில நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க இல்லையா? பலவிதமான போராட்டங்கள், சூழமைகளுக்குள்ளாக நீங்கள் இழுத்துச் செல்லப்படுவீர்கள். யோபு சொல்றாரு இல்லையா? 1ஆம் அத்தியாயம் 21 வாசிங்க. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்ன ஒரு விசுவாசம்! நீங்களும் நானும் இந்த உலகத்திற்குள் வரும்பொழுது ஆஸ்தியோடு வரவில்லை, அலங்காரங்களோடு வரவில்லை, ஆடையோடு வரவில்லை. போகும்போது எப்படி போறோம்? எதையும் கொண்டு வரல. சம்பாதிச்சதானே எடுத்துட்டு போயிடுவீங்களா? ஒன்றும் கிடையாது. இது எப்போதும் நினைச்சுக்கோங்க, எல்லாரும் எப்போதும் நினைச்சுக்கோங்க. இந்த உலகத்திற்குள் நான் எதையும் கொண்டு வரவில்லை. இந்த உலகத்தை விட்டு செல்லுகின்ற பொழுது எதையும் கொண்டு செல்ல போவதும் இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு. எப்படிப்பட்ட புயல் யோபு வாழ்க்கையிலே! கால்நடைகளை இழக்கிறார், பிள்ளைகளை இழக்கிறார், மருமக்களை இழக்கிறார், ஆஸ்தியை இழக்கிறார். இல்ல 16ஆம் வசனம் படிச்சாங்க இல்லையா? லைட்னிங் ஸ்டார்ம் எல்லாவற்றையும் கொன்று போடுகிறது. அதுதான் அவர் சொல்றார், ரொம்ப அழகா சொல்றார். ஏம்பா, கர்த்தர் தானப்பா கொடுத்தார், எனக்கு கர்த்தர் எடுத்துக்கொண்டார். நீங்களும் நானும் சுவாசிக்கின்ற சுவாசம் கூட நமக்கு சொந்தம் கிடையாது. புரியுதுங்களா? நீங்களும் நானும் சுவாசிக்கின்ற மூச்சு கூட நமக்கு சொந்தம் கிடையாது. இந்த மூச்சு யாருக்கு சொந்தம்? ஏன்னா நம்ம முதல் பெற்றோர் வழியாக இந்த மூச்சை பெற்றுக்கொண்டோம். யாவே கடவுள் படைப்பின் வரலாற்றின் பொழுது நாசிகளிலே சுவாசத்தை ஊதி ஒன்றுமற்ற ஒன்றை ஜீவாத்மாவாக மாற்றுகின்ற கடவுள். God breathed his breath into the nostrils of expendables and expendables became an existence. இது ஆங்கிலத்தில் சொல்றோம். எனவே ஒன்றுமற்ற நிலையிலிருந்து உருவாக்கத்தை கொண்டு வந்த கடவுள். எனவே இந்த மூச்சு நம்முடைய வாழ்விலே ஒரு அருட்கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாழுகின்றவரை இந்த கடவுளுடைய மூச்சை உபயோகிக்கின்ற நீங்களும் நானும் எப்படி வாழ்கிறோம் என்பது மிக முக்கியம். எப்பொழுது நினைச்சுக்கோங்க, எந்த நேரத்தில் வேணா நம்ம கழைப்பு வரலாம், எந்த நேரத்தில் வேணா நாம் எடுத்துக்கொள்ளப்படலாம். ஆனால் என்ன சொல்லணும்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். 2:10 வாசிங்க. யோபு. பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். எப்போதுமே ஆசீர்வாதம் வேணும், எனக்கு துன்பமே வேண்டாம். நீ கிறிஸ்தவனா இருக்கவே முடியாது. எப்போதுமே நான் நல்லா இருக்கணும், எனக்கு எந்த கஷ்டமும் வேணாம். பைத்தியக்காரன் தான் அப்படி சொல்ல முடியும். புத்தி சுயாதீனமற்றவர் தான் அப்படி சொல்ல முடியும். கிறிஸ்துவையும் துன்பத்தையும் பிரிக்க முடியாது, திருச்சபையையும் கிறிஸ்துவையும் பிரிக்க முடியாது, கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் விசுவாசிகளையும் பிரிக்கவே முடியாது. அதனால இங்க சொல்றாரு, என்ன சொல்றாருங்க? நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமா? ரொம்ப அழகான ஒரு வார்த்தை.
சோ வாழ்க்கையிலே சுழல் காற்றுகள், பலத்த காற்றுகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையே ஒரு படகை போலதான் இல்லையா? வாழ்க்கை என்னங்க? லைஃப் இஸ் a boat. படகை போல. எந்த நேரத்தில் வேணா படகு என்ன ஆகும்? ஆடும் காற்றுல. எந்த நேரத்தில் வேணா படகுக்குள்ள என்ன வந்துரும்? தண்ணீர் வந்துரும், அமிழும். எனவே இந்த வாழ்க்கை என்கின்ற படகிலே இப்படியாக வரக்கூடிய ஒன்று. அது ரொம்ப அழகானது. என்னவென்று சொன்னால், ஆண்டவர் உனக்கு இருக்கின்ற பொழுதும் கூட நீ அசைக்கப்படுவாய். புரியுதுங்களா? படகுல யார் இருந்தா? நித்திரையா? இயேசுவை உறங்கிட்டு தான் இருந்தார். சோ இயேசுவானவர் எனக்குள் இருக்கின்ற பொழுது நான் அசைக்கப்படுவதில்லை. இல்ல, அசைக்கப்படுவீர்கள். இயேசுவானவர் உன் வாழ்க்கையில் இருந்தாலும், உன்னுடைய வாழ்க்கை படகிலே நித்திரையாக இருந்தாலும் படகு ஆடத்தான் செய்யும். ஆனால் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்ற ட்ரஸ்ட், நம்பிக்கை உனக்கு இருக்கணும். எப்படிப்பட்ட சுழல் காற்று வந்தாலும், எப்படிப்பட்டதான அமிழ்ந்து போகத்தக்கதான கடலுடைய அலைகள், இரைச்சல் எல்லாம் படகை மூடினாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். That is what trust. எனவே இங்கு படிக்கின்ற பொழுது நம்முடைய விசுவாசம் எப்படி? இந்த பேசேஜே பற்றுறுதி தான், ட்ரஸ்ட். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். நான் அடிக்கடி பேசுகின்ற ஒரு வாக்கியத்தை மறுபடியும் சொல்றேன். பயம், விசுவாசம். விசுவாசம் உயர 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 பயம் என்ன ஆயிடும்? குறையும். பயம் உயர 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 இங்க என்ன ஆச்சு சீடர்களுக்கு? பயம் உயர 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 சீடர்களுக்கு இயேசுவானவருடைய கற்பனைகள், போதனைகள், எல்லா விதமான பயிற்சிகளும் மறந்து போயிற்று. இவர்கள் பார்த்ததெல்லாம் என்ன? சுழல் காற்று, கடலின் இரைச்சல், கடலின் அலைகள் படகின் மீது மோதிற்று. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனவே ஒரு 4 காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். முதலாவதாக, storms can come suddenly. வாழ்க்கையிலே சுழல் காற்றுகள் உன் வாழ்க்கையவே அசைக்கத்தக்க நிலையிலே எப்ப வேணுமான வரும். சொல்லிட்டு வராது, சொல்லிட்டு வராது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் யோபுவும் சோதிக்கப்பட்டார். யோபுவுக்கும் பிசாசுக்கும் இருந்த ஒரு கான்ஃபிளிக்ட்ல நீ சோதித்து பாருன்னு கடவுள் பெர்மிட் பண்றார். பல நேரங்களிலே God permits us to face storms. ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே டெலிபரேட்டர்ஸ்ல சுழல் காற்றுகளை அனுமதிப்பார். ஆண்டவர் உன்னுடைய வாழ்விலே பல நேரங்களிலே அலையின் இரைச்சல்களை உன் வாழ்க்கையிலே அனுமதிப்பார். எனவே இப்படிப்பட்ட unprecedented events எல்லாமே it's a test for us. இது சோதனை அல்ல. இது என்னது? பரீட்சை. ஏன்னா சோதனை பிசாசு கிட்ட இருந்து வரும், பரீட்சை ஆண்டவர் கிட்ட இருந்து வரும். உன் விசுவாசத்தை, நம் விசுவாசத்தை பரீட்சித்து பார்ப்பதற்காக ஆண்டவர் பல நேரங்களிலே சுழல் காற்றையும் கடலினுடைய அலைகளையும் உன் வாழ்க்கை படகுகளிலே மோத செய்வார். பயப்படாத, கலங்காத, திகையாத, ஐயோ ஏன் அப்படின்னு யோசிக்காத. உன்னிடத்தில் விசுவாசம் இருக்குமே என்று சொன்னால் இந்த அச்சுறுத்தல்களுக்கெல்லாம் பயப்படாது. நிறைய வரும் உன் வாழ்விலே, நிறைய காரியங்கள் உன் வாழ்வின் படகளை மோதும். ஆனால் ஒருபோதும் விசுவாசத்தை விட்டு விடாதே. இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? எபிரேயர் 11:1 படியுங்கள். சோ இயேசுவை நம்புவதிலே நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். மாறவே கூடாது, மாற்றம்
ஏற்படுத்த முயற்சிக்கிறவர்களுக்கும் நீ வழிவிடவே கூடாது. இயேசுவே ரட்சகர் அப்படின்னு சொன்னோம், இயேசுவே ஆண்டவர் அப்படின்னு சொன்னோம், இயேசுவே என் விடுதலையாளர் அப்படின்னு சொல்றோம். இந்த இயேசு உன்னில் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீயும் நானும் சாக வேண்டும். சுயம் என்னில் சாம்பலாய் மாற. சுயம் செத்தாலொழிய இயேசுவானவர் வாழ முடியாது. பவுலடியார் ரொம்ப அழகா சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன். மறுபடியும் சொல்லுங்க, இதான் உங்க விசுவாச வாக்கியமா இருக்கணும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இப்படி சொல்லுகிறவர்கள் சொல்லில் மட்டுமல்ல, பேசுகிற பேச்சில் மட்டுமல்ல, இது எனக்கு விசுவாச வாக்கியமாக இந்த கற்பாறையின் மேல் நிற்கக்கூடியவராக, கண்மலையின் மேல் நிற்கக்கூடியவராக, மணலின் மேல் நிற்க கூடாதவர்களாக நாம் இருக்க வேண்டும். என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? பெருமழை பெய்து வெள்ளம் அடித்தாலும் கண்மலை மீது கட்டப்பட்ட வீடு நிற்கும், மணலின் மீது கட்டப்பட்ட வீடு விழுந்து போகும். அப்ப நம்ம விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த storms can give you doubt about God. சுழல் காற்றும் பலத்த கடலினுடைய அலையும் கடவுளையே சந்தேகப்பட வைக்கும். ஏன் என்ன கடவுள் கைவிட்டுட்டாரா? கடவுள் எனக்கு தூரமா போயிட்டாரா? நான் நல்லா தானே கோயிலுக்கு போறேன், நான் நல்லா தானே நான் பிரசங்கம் கேட்கிறேன், நல்லா தானே நான் காணிக்கையெல்லாம் கொடுத்துடுறேன், அப்ப ஏன் என் குடும்பத்திற்கு எனக்கு? ஏனென்று சொன்னால் பல நேரங்களிலே இந்த விதமான சந்தேகங்கள் நமக்கு ஏற்படும். விசுவாசம் எப்போ குலைக்கப்படும் என்று சொன்னால், பிசாசு என்ன பண்ணுவான்? கதிரோடு கலையின் விதையும் போட்டுட்டு போயிடுவான். புரியுதுங்களா? ஒரு ஓமையில படிக்கிறோம், கதிர் கூடவே என்ன வளருது? களை. The wheat and the weed. கதிரும் கலையும். எனவே இந்த கலை என்ன பண்ணும்? கதிர் அழுத்தும். வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை போல, கற்பாறை நடுவே விதைக்கப்பட்ட விதையை போல, முச்செடிகள் நடுவே விதைக்கப்பட்ட விதையை போல, எல்லாமே நெருக்கி நெருக்கி ஆழம் இல்லாததுனால தீஞ்சி போயிடும், நெருக்கிறதுனால வளர முடியாது. அப்ப நல்ல நிலத்தில் விழுந்த விதை எப்படி பலன் தரும்? 30 100 இன்னொரு சுவிசேஷத்துல 100 60 30 இருக்கும். டிசெண்டிங்லயும் இருக்கும், இன்னொரு நட்சத்திரத்துல அசெண்டிங் ஆர்டரும் இருக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், எப்படிப்பட்ட ஒரு விசுவாசமா இருக்க வேண்டும்? வழி அருகே விதைக்கப்பட்ட விதையை போல் அல்ல, கற்பாறை நடுவே விதைக்கப்பட்ட விதையை போல் அல்ல, முச்செடிகள் நடுவே விதைக்கப்பட்ட விதையை போல் அல்ல, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல. சூப்பர்ஃபிஷியல் ஃபெய்த், மேலோட்டமான விசுவாசம், வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகள். இரண்டாவதாக ரூட்லெஸ் ஃபெய்த், வேரற்ற விசுவாசம். சரிங்களா? மூன்றாவதாக அப்ரசிவ் ஃபெய்த், நெருக்கப்படுகிற விசுவாசம். நாலாவதாக ட்ரையம்ஃபன்ட் ஃபெய்த், ஜெயம் கொள்ளுகிற விசுவாசம். இந்த 4 நிலங்களுக்கு அதான் அர்த்தம். இந்த 4 நிலங்களுக்கும் அதுதான் அர்த்தம். எந்த நிலமா இருக்கிறோம், எந்த நிலத்தை போல் நாம் வாழுகிறோம், நம்முடைய வாழ்விலே எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறது? சந்தேகப்படக்கூடிய விசுவாசமா? இல்லை. சுழல் காற்று வந்தாலும், கடல் அலைகள் வாழ்க்கை படகளை மோதினாலும் ஒருபோது நான் ஆண்டவரை மறுதலிக்க மாட்டேன் என்ற விசுவாசமா? நான் வாழ்ந்தாலும் கிறிஸ்துவுக்காக தான் வாழ்வேன், நான் செத்தாலும் கிறிஸ்துவுக்காக தான் சாவேன். இயேசுவே ரட்சகர். சொல்லுங்க. ஆமா, இது எப்பொழுதும் மலக்கோயிலுடைய கேப்ஷனா நீங்க மனதிலே நிறுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். Storms can doubt God.
எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்படும். ஆனா விசுவாசம் என்ன பண்ணும்? ரோமர் 10:17 படிங்க. விசுவாசம் கேள்வியினால் வரும். அப்ப அதை படிக்கின்ற பொழுது நம்ம என்ன யோசிக்கிறோம்? சந்தேகம் வரக்கூடாது இல்லையா? விசுவாசம் கேள்விகளை எழுப்பலாம். நோவா கேட்டிருக்கணும், ஏன் சாமி இந்த பேழையை செய்ய சொல்றீரு? ஏன் இந்த அளவு இந்த அகலம்? ஏன் 2 பேரா ஜோடி ஜோடியா உள்ள கூட்டு போறீர்கள்? கேட்கணுமா இல்லையா? நோவா கேட்கல. என்னோடு ஒரு யூதர் சம்பாஷித்தார், ஹான்ஸ் ஊகோ, a perfect Jewish theologian. அவர் சொன்னாரு, பண்டைய கால இறையல்ல நோவாவை ரொம்ப கடினமான ஒரு பார்வை பார்க்குறாங்க. வாட் இஸ் திஸ்? நோவா should have asked God, why this? ஏன் செய்ய சொல்றீங்க? ஏன் பேழையை செய்ய சொல்றீங்க? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓன்னு அழுது என்ன பிரயோஜனம் இல்லையா? சோ விசுவாச கேள்விகள் வாழ்க்கையிலே மிக மிக முக்கியம். அது விசுவாசத்தை உந்துதல் செய்யக்கூடிய கேள்விகளாக இருக்க வேண்டும். எனவே storms can bring doubts about God. உன் வாழ்க்கையிலே உன் வாழ்க்கை படகு அசைக்கின்ற பொழுதெல்லாம் விசுவாச கேள்விகள் வேண்டும், அவசியம். இந்த விசுவாச கேள்விகள் உன்னை விசுவாசத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். விசுவாசம் பேக் ஸ்லைடிங்கா இருக்கவே முடியாது. மூன்றாவதாக, storms can teach about God. கடவுளை பற்றியதான புரிந்து கொள்ளுதலை உங்களுக்கு இந்த சுழல் காற்றும் பலத்த அலைகளினுடைய இரைச்சலும் படகின் மீது மோதக்கூடிய தண்ணீரும் உங்களுக்கு தரும். என்னுடைய ஆண்டவர், என்னை அழைத்தவர், என்னை அழைத்த ஆண்டவர் ஒருபொழுதும் என்னை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார் இல்லையா? மோசே மடிந்து போகிறார். மோசே கானான் தேசத்தை பார்க்கத்தான் முடிந்ததே தவிர பிரவேசிக்க முடியவில்லை. யோசுவாவுக்கு தலைமைத்துவ பொறுப்பு. யோசுவாவுக்கு எந்த விதமான ஒரு அனுபவம் கிடையாது. அவர் ஒரு மிலிட்டன்ட் லீடர். அவரும் காலேபும் மட்டும்தான் வேவு பார்க்க சென்ற அனுபவங்கள். யோசுவா ஒரு அமெச்சூர் லீடர். அவர்கிட்ட பொறுப்பை கொடுக்கும் பொழுது கடவுளுடைய வார்த்தைகள் அவரை பலப்படுத்தியது. இதோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் நான் இருப்பேன். நீ உயிரோடு இருக்கும் காலங்களில் எல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை இல்லையா? எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்க. This is what is the teaching of God. God's promises will not fail. கடவுளுடைய வாக்கு தத்தங்கள் உன் வாழ்க்கையிலே ஒருபொழுதுமே நிறைவேறாமல் இருக்காது. God's word is powerful. கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய வாக்குகள் எல்லாமே உன் வாழ்விலே நிறைவேறிதான் ஆகும். எவ்வளவு பெரிய சுழல் காற்று வந்தாலும், எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும், எப்படிப்பட்ட அலைகள் உன் வாழ்க்கை படகை தாக்கினாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அமைதியாயிருந்து நானே கடவுள் என்று நீ அறிந்து கொள். Be silent and know that I am God. இதான் டீச்சிங். அப்ப ஒவ்வொரு போராட்டங்களிலும் ஆண்டவரை அறிந்து கொள்ளுதல்ல நம்ம வளர்றோம். ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை புரிந்து கொள்வதிலே நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். பயப்படாதே, திகையாதே. இல்ல எல்லாமே இல்ல பயங்கரமா இருளா என்று எல்லாம் மழை வர மாதிரி இருக்கும். அத பாசிங் கிளவுட்ஸ் போல பாரு. உன் தலைமையிலே விழுற மாதிரி இருக்கும் கருமேகங்கள். பாசிங் கிளவுட்ஸ் அப்படின்னு பாரு. பாசிட்டிவா பார்த்துக்கோ. சோ எதை கண்டும் கலங்காமல் திகையாமல் இரு. யோசுவாவுக்கு சொன்னார் இல்லையா, நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. இதோ நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வாக்குகள் மாறாது. மனுஷன் இன்னைக்கு ஒன்று பேசுவான், நாளைக்கு ஒன்று பேசுவான், மறுநாள் ஒன்று பேசுவான்.
ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒழியாது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், வார்த்தைகள் ஒருபொழுதும் ஒழியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Storms can teach about yourself. உங்களை குறித்தே இந்த புயலும் காற்றும் உங்களை குறித்தே நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். நான் எங்க நிக்கிறேன்? ஸ்டார்ம்ஸ், இந்த புயல் காற்று, சுழல் காற்று திடீரென்று வரும். இந்த புயல் காற்று, சுழல் காற்று கடவுள் மீது சந்தேகத்தை கொண்டு வரும். இந்த புயல் காற்று, சுழல் காற்று, கடலின் இரைச்சல்கள் கடவுளை பற்றி உனக்கு போதிக்கும். இந்த புயல் காற்று, சுழல் காற்று உன்னை குறித்தே புரிந்து கொள்ள செய்யும். நீ எங்க நிக்கிறேன்? பேக் ஸ்லைட் ஆறியா, இல்ல இன்னும் முன்னாடி போய்கிட்டே இருக்கிறியா? ஐயோ எனக்கு பிரச்சனை வேண்டாம், ஐயோ எனக்கு போராட்டங்கள் வேண்டாம், எனக்கு எந்த விதமான வலியும் வேண்டாம் அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் செத்த கிறிஸ்தவர்களாக தான் இருப்போம். புரியுதுங்களா? ஆனால் இவை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு கம்போஸ்டா உன் இலக்கை நோக்கி மட்டுமே நீ நடந்து போய்கிட்டு இருந்தன்னு வச்சுக்கோங்க, நீ உயிரோட்டம் உள்ள ஒரு கிறிஸ்தவனாய் இருப்பாய். கொஞ்சம் கூட பயப்படாதீங்க, கொஞ்சம் கூட அசைய வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் உலகத்தின் பக்கத்திலிருந்து வரக்கூடிய போராட்டங்கள், உன் வாழ்க்கையில உனக்குள் இருக்கக்கூடிய போராட்டங்கள், உன் வாழ்க்கையில மற்றவர்களோடு வரக்கூடிய போராட்டங்கள், எல்லாவற்றிலும் வாழ்வு தரக்கூடிய கடவுள் உனக்கு வாழ்வு கொடுக்கின்றவராகவே இருக்கிறார். வாழ்வு கொடுக்கின்ற கடவுள் உன் வாழ்க்கை படகிலே இருக்கிறார். எப்படிப்பட்டாலும் நீ முழுக போறது கிடையாது, இல்லையா? அங்க அதான நடக்குது. அந்த புயல் காற்று அடிக்கின்ற பொழுது படகு தண்ணீர் வந்ததே தவிர முழுகவில்லை. அதுக்குள்ள கத்திடாத. அதான் அங்க ஐயோ ஆண்டவரே, இல்ல அவங்க என்ன சொல்றாங்க? 38. அவரோ படகின் பிற்பகுதியில் தலைனை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள் போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி, சாக போகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவர் எழுப்பினார்கள். நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அப்படி விட்டுருவாரா? விட்டுருவாரா ஆண்டவர்? அப்படி விசுவாசம் இல்லாத மக்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொல் இதுதான். நாங்கள் மடிந்து போகிறோமே உமக்கு கவலை இல்லையா? தன்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுகின்ற பொழுதெல்லாம் உடன் இருக்கக்கூடிய கடவுள், அநீதிகளுக்கு நமது மக்கள் பாதிக்கின்ற பொழுதெல்லாம் உடன் இருக்கக்கூடிய கடவுள், 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்திலே கடவுளே எங்களுக்கு இறங்கும், நாங்கள் சாகவிருக்கிறோம், செங்கல் சூளையிலே எங்களை வருத்தி எடுக்கிறார்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே மக்களுடைய குரலுக்கு இறங்கிய கடவுள். So God is God of the people. கடவுள் மக்களின் கடவுள். நீங்க எப்பெல்லாம் அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இதோ சாமி நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களுக்கு நல்லா தெரியும், ஆனால் இந்த ஒரு விண்ணப்பத்தை உமது கரத்தில் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடம் பேசுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு மறுமொழி தரக்கூடியவராக இருக்கிறார். So storms can teach you about yourself. உன்னை பற்றி நீயே அறிந்து கொள்வதற்கு சில நேரங்களிலே கடவுள் இப்படிப்பட்ட சுழல் காற்றை உன் வாழ்விலே அனுமதிக்கிறார். கடைசியாக நாம் படிக்கின்றோம், storms will make you a different person. இந்த சுழல் காற்றும் புயலும் கடல் அலைகளும் உன்னை ஒரு வித்தியாசமான ஒரு விசுவாசியாக மாற்றும். நம்ம செத்த மீன்களை போல உலகத்தோடு எப்படி போறோமோ அப்படி போக கூடாது. செத்த மீன்கள் தண்ணீர் எப்படி போகிறதோ அதோடு அடித்து செல்லப்படுகிறது. ஆனால் உயிரோட்டம் உள்ள மீன்கள் எப்படி போகும்? வெரி குட், எதிர்நீச்சல் இல்லையா? அதுதான் நம்முடைய வாழ்க்கை, அதுதான் நம்முடைய வாழ்க்கை. எனவேதான் இங்கு அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். 29 படிங்க.
இந்த பகுதியில் தான் எல்லாமே தொடங்குது. மத்தேயு 4:35-41 வந்து பவர் ஓவர் டிஸ்டர்பன்ஸ். இப்ப நம்ம படித்தது தான், தொந்தரவுகளுக்கு நடுவே கடவுளின் வலிமை. மத்தேயு 5:1-20 பவர் ஓவர் டீமன்ஸ், பிசாசுகளுக்கு மேல் ஆண்டவரின் அதிகாரம். மார்க்கு 5:21-24 பவர் ஓவர் டிசீஸ், நோய்களுக்கு மேல் ஆண்டவரின் அதிகாரம். மார்க்கு 5:35-43 பவர் ஓவர் டெத். ஸோ மார்க்கு 4:35 ஆரம்பிச்சு 1, 2, 3, 4 இன்சிடென்ட் என்ன? த பவர் ஆஃப் காட். எனவே அசைக்கப்படக்கூடிய ஒரு நிலையிலே கடவுளுடைய வலிமையை, வல்லமையை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவர் இங்கு கேட்கிறார், அற்ப விசுவாசிகளே, உன் விசுவாசம் எங்க போச்சு? உடனே அவர் எழுந்து நின்று காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆண்டவர் தரக்கூடிய அமைதி, the cross and peace. உன் வாழ்க்கையிலே வாழ்க்கை படகு மூழ்கக்கூடிய நிலைமை வந்தாலும் ஆண்டவர் உன்னோடு பயணிக்கிறார் என்கின்ற நம்பிக்கையை ஒருபொழுதும் விட்டுவிடாதே. உனக்குள் இருக்கிற பயம் உன் விசுவாசத்தை குறைத்துவிடும். நீ விசுவாசத்திலே வளர வேண்டும். பயமே உன் வாழ்க்கையிலே இருக்கவே கூடாது. இப்படி இயற்கை மீதும் மேலும் அதிகாரம் கொண்ட ஒரு ஆண்டவர். இந்த அதிகாரம் வியக்கத்தக்க அதிகாரம். இவர் யாரோ? காற்றையும் கடலையும் இவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறாரே. எனவே எல்லாரும் பயப்படுறாங்க. பயந்து இவர் யாரோ? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. காற்றும் கடலும் கீழ்ப்படுகிற போது நீயும் நானும் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். எனவே இந்த அமைதி நிலையான ஒரு அமைதி, கடவுள் கொடுக்கின்ற அமைதி, நித்தியமான ஒரு அமைதி. இந்த அமைதியை யாரும் உங்ககிட்ட எடுத்துக்கவும் முடியாது, யாரும் உனக்கு இந்த அமைதியை கொடுக்கவும் முடியாது. நீங்கள் படியுங்கள், யோவான் 16:33. இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அதனால அலை அதிகமாக உங்கள் வாழ்க்கை படகுல மோதும். சூறாவளி காற்று உங்களுடைய படகை அமிழ செய்யும். படகு முழுகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவரும் உங்களோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தை விட்டுறாதீங்க. விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்விலே எப்பொழுதும் ஒரு உறுதிப்பாட்டோடு இருக்கக்கூடிய விசுவாசமாக, எந்த விதத்திலும் விசுவாசம் அசைக்கப்படக்கூடாத ஒரு விசுவாசமாக இருக்க வேண்டும். ஏன் ஆபிரகாம விசுவாச தகப்பன் சொல்றாங்க? எங்க போறோம் தெரியாமே புறப்பட்டு போனார். இப்போ இங்கிருந்து நாங்கள் போடப்பாறைக்கு வரோம் தெரியும், நான் கரெக்டாக வந்தோம், இறங்கணும், வந்தோம். ஆனால் கடவுள் என்ன பண்ணார்? ஆபிரகாம நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எந்த தேசம்னு கேட்கல, எப்படி போகணும்னு கேட்கல, எங்கே போகணும்னு கேட்கல, அந்த தேசம் எப்படி இருக்கணும்னு கேட்கல. தட் இஸ் வாட் இஸ் ஃபெய்த், விசுவாசம். எனவே அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, உங்களுடைய வாழ்விலே கடவுள் பயணிக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கை படகிலே கடவுள் துணை நிற்கின்றார். காற்றும் பலத்த கடலின் இறைச்சல்களும் படகு அமிழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்க சந்தேகப்படாதீங்க. ஆண்டவர் மேல நீங்கள் எப்பொழுதும் அமைதியாக இருக்க வேண்டும். இல்லை, கடவுள் காற்றையும் கடலையும் கூட கண்டிக்கக்கூடியவர். தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து இறையாதே, அமைதலாயிரு என்று சொல்லக்கூடியவர். பல நேரத்தில் மனுஷன் இப்படிதான் இறைந்து கொண்டிருக்கின்றான், கூச்சல் போட்டு கொண்டிருக்கின்றான், இல்லையா? ஆனால் கடவுள் சொல்லக்கூடிய காரியம், பி ஸ்டில், பி சைலண்ட் and know that I am God. நீங்கள் அமைதியாக இருந்து நானே கடவுள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதை
ஆணித்தரமாக இந்த பகுதியிலே பார்க்கின்றோம். அப்படிதான் நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். எனவே நம்முடைய விசுவாசத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் வளர்கின்ற பொழுது நாம் வித்தியாசமான ஒரு ஆட்களாக மாறுகிறோம். விசுவாசம் நிறைந்த ஒரு ஆட்களாக மாறுகிறோம். விசேஷமான ஒரு ஆட்களாக நாம் மாறுகின்றோம். நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே காணும்படி வாழுகின்ற பொழுது அது நமக்கு நன்மை பயக்கும். கடவுள் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து ஆட்கொண்டு கரம் பிடித்து வழிநடத்துவாராக. ஆமென்.